அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு கேள்வியின் நோக்கமும் விதமும். மார்க்கம் தொடர்பாக கேள்வி கேட்பதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. இஸ்லாம் கேள்வி கேட்பதை அனுமதித்து இருக்கின்றது. அதே சமயம் எப்படி வேண்டுமானாலும் கேள்வியை கேட்டுக்கொள்ளலாம் என்று நினைத்து கொள்ள கூடாது. எதிலும் வரம்பு மீறக்கூடாது என்று சொல்லும் மார்க்கம் கேள்வி கேட்பதிலும் சில கட்டுப்பாடுகளை வரையறுத்து வைத்துள்ளது. கேட்கப்படும் கேள்விகள் அவசியமானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்க வேண்டும். மார்க்கம் தொடர்பாக தமக்குள்ளும் சரி பிறர் மத்தியிலும் சரி தேவையில்லாமல் அறிவற்ற முறையிலும் கேள்விகளை கேட்கும் பழக்கம் நம்மிடம் இருக்கவே கூடாது. மக்கள் பல புதிரான விஷயங்கள் குறித்து ஒருவரையொருவர் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இறுதியில் அனைத்து பொருட்களையும் படைத்தவன் அல்லாஹ், இது சரிதான், அல்லாஹ்வை படைத்தவன் யார் என்று கூட கேட்பார்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 7296. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லப்பட்டது, இவ்வாறு அவர் சொன்னார் என்று ஊர்ஜிதமில்லாதவற்றை அல்லது தேவைக்கதிகமாக பேசுவது, அதிகமாக கேள்வி அல்லது யாசகம் கேட்பது, செல்வத்தை வீணாக்குவது, அடுத்தவருக்கு தர வேண்டியதை தர மறுப்பது, அடுத்தவருக்கு உரியதை தருமாறு கோருவது, அன்னையரை புண்படுத்துவது, பெண் சிசுக்களை உயிருடன் புதைப்பது ஆகியவற்றுக்கு தடை விதித்து வந்தார்கள். நூல் புகாரி 2408. திருக்குர்ஆனை நபி மொழிகளை படித்தால் நமக்கு புரியாது. மக்களின் கேள்விகளை தொகுத்து விளக்கம் கொடுத்திருக்கும் இமாம்களை பின்பற்றுங்கள் என்று ஒரு புறம் சொல்கிறார்கள். இன்னொரு புறம் மார்க்கம் தொடர்பாக யாரிடமும் கேள்விகளை கேட்க கூடாது என்கிறார்கள். இவர்கள் இப்படி முரண்பட்டு பேசுவதற்கும் காரணம் இல்லாமல் இல்லை. கடந்த காலங்களை போன்று மார்க்கத்தில் இல்லாத பொல்லாத செய்திகளை எல்லாம் சொல்லி இவர்களால் மக்களை ஏமாற்ற முடிவதில்லை. இப்போது பெரும்பாலான மக்கள் எந்த ஒரு செயலுக்கும் சரியான ஆதாரம் இருக்கிறதா என்று சிந்தித்து செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள். இந்த நிலை மலர தௌஹீத்வாதிகளை அல்லாஹ் காரணமாக ஆக்கியிருக்கிறான் என்றால் அது மிகையல்ல. அல்ஹம்துலில்லாஹ். எனவே சத்திய மார்க்கத்தை கண்மூடித்தனமாக அணுகாமல் சீரிய முறையில் சிந்தித்து தூய முறையில் பின்பற்றுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.